என் அன்பு குழந்தையே, உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் வார்த்தைகளுக்காக 5 நிமிடம் ஒதுக்க முன்வந்த உன்னுடைய வாழ்விற்காக நான் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு உதவுவேன். என்னுடைய அருள் என் துணையோடு உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாபெரும் வெற்றியையும் காணப்போகின்றது. காலம் முழுவதும் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ நான் வழிவகுப்பேன். காலம் முழுவதும் இப்படி கஷ்டப்படத்தான் நான் பிறந்திருக்கின்றேனா என்று கவலையோடு இருக்கின்றாய் அல்லவா? இன்று முதல் இந்த கவலைகள் அனைத்திற்கும் முடிவும் இந்த கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சிகளாகவும் மாறிவிடும். கவலைகளால் பீடிக்கப்பட்டோர்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகத்தானே என்னுடைய கதைகளும் அறிவுரைகளும் எல்லாமே அற்புதமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. என்னுடைய கதைகளும் அறிவுரைகளும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இவ்வுலக வாழ்வினுடைய துன்பங்கள், பெரும் சுமைகள், இவற்றை சுமந்து கொண்டிருப்பவர்கள் என்னுடைய லீலைகளை அறிவார்களானால் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வெளிவந்து விடலாம். வேத அறிவை ஒத்த விறுவிறுப்பான அறிவூட்டக்கூடிய என்னுடைய போதனைகள் எல்லாம் கேட்கப்பட்டு நல்ல சிந்தனை செய்யப்பட்டால் பிரம்மத்தோடு ஐக்கியமாதல், யோகம் முதலானவற்றை எளிமையாக எந்த ஒரு கடினமும் இல்லாமல் பெறவும் முடியும். அப்பா, தற்சமயம் நான் அனுபவிக்கும் கஷ்டத்திலிருந்து என்னை மீட்டெடுங்கள் என்கிறாயா? இதோ அந்த துன்பத்திலிருந்து மீட்கத்தான் அத்தனை வழிகளையும் கூறிக்கொண்டு இருக்கின்றேன். சற்று முழுமையாகவும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் கேள். எல்லா சூழ்நிலைகளிலும் என் பக்தர்களோடு இருந்து அவர்களை காப்பவன் நான். உன் பக்தியின் மூலமாக நான் உன்னோடு நிறைந்தே இருக்கின்றேன். உன்னுள் இருக்கின்ற நான் உனக்கான வேலைகளை ஆர்வமாக செய்கின்றேன். எந்த தடைகளை நீ சந்தித்தாலும் அதை உனக்கு சாதகமான நிகழ்வுகளாக, உனக்கு சாதகமான ஒன்றாக மாற்றக்கூடிய புத்திசாலித்தனத்தை நீ பெற்றிடுவாய். எந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற யுக்தியை நான் உனக்கு போதிப்பேன். என்னுடைய குரலும் என்னுடைய குறிப்பும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டுமானால் நீ என்னோடு ஐக்கியமாக வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் பக்குவம் இல்லாத நிலை அது. எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. எதுவுமே நிலையானது அல்ல, எல்லாம் மாறக்கூடியது. இதை எப்பொழுதும் உணர்ந்து செயல்படு. துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, நிலையற்றது. இறைவன் வெளி உடலை பார்ப்பது இல்லை, உள்ளத்தை தான் பார்ப்பான். உள்ளத்தால் உன் அழகு மிகவும் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. பிறருடைய துன்பமோ கஷ்டமோ உன்னை எப்பொழுதும் மகிழ்ச்சியடைய செய்தது இல்லை. இந்த நல்ல குணத்திற்கு மேன்மேலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் பலப்படுத்துவேன். பலமும் நலமும் கூடும் இனி. துக்கமும் துயரமும் குறையும் இனி. ஒரு சில விஷயங்கள் இன்னும் நடக்காததால் காத்திருக்கின்றாய். காலத்தின் பணி அது. கவலைப்படுவது நம்முடைய வேலை அல்ல. நேரம் வரும்பொழுது நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும். அதுவரை உன் மனநிலையை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் முன் வந்து அமர்ந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி மனமாற என்னை நினைத்து தீபம் ஏற்றி கண்களை மூடி அமர்ந்து கொள். தினமும் இதை தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் செய்து பார். உன் வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்கள் வரும். ஒவ்வொரு மாற்றமும் உன்னை உயர்வடைய செய்யும், உன்னை வியப்படைய செய்யும். நீ நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது உனக்கு வேண்டுமானாலும் பெரிய விஷயமாக இருக்கலாம். நான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது அதைவிட பல மடங்கு உயர்வானது. உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மாற்றங்களை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ காண்பாய். எத்தனையோ கோடி பக்தர்கள் என்னை வணங்கி கொண்டிருந்தாலும் ஒருவரையும் நான் மறவேன், கைவிடேன். ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் உன்னுள்ளும் வாழ்கின்றேன். நீ வாழ நான் உறுதுணை புரிவேன். கள்ளம் கபடமில்லாத மனதை பெற்றவர்களுடைய வாழ்க்கையும் மிகவும் பரிசுத்தமாக தானே இருக்கும். எந்த குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் அங்கே இடம் இருக்காது. அதையும் மீறி குற்றம் குறை காணுபவர்கள் பாவிகள். அந்த பாவிகளை பற்றிய நினைவுகள் உன் எண்ணத்திற்குள் நுழையக்கூடாது. காலம் அவர்களுக்கு தக்க பதில் சொல்லும் என்று தெரிந்து கொண்டு அந்த வேலையை காலத்தின் கையில் ஒப்படைத்து விடு. என்னுடைய வார்த்தைகளும் அறிவுரைகளும் நிகழ்ச்சிகளும் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை ஊட்டும். அந்த வகையில்தான் இருக்கும். என்னுடைய தரிசனம் நான் உனக்கு கொடுப்பேன்.
அந்த நொடி முதல் உன் எண்ணங்கள் மாறும். முந்தைய கருமங்கள் எல்லாம் வலிமையை இழந்துவிடும். என் அன்பு குழந்தையாகிய நீ ஒரு விஷயத்திற்காக பல நாட்களாக காத்திருக்கின்றாய். ஏனப்பா இது கிடைக்காமல் இருக்கின்றது? இதற்கு மட்டும் ஒரு விடையை சொல்லிவிடுங்கள். எப்பொழுதுதான் கிடைக்கும் என்கின்ற பதிலையும் சொல்லிவிடுங்கள் என்று என்னிடம் கேட்கின்றாய். இதோ அந்த பதிலை இப்பொழுது கூறுகின்றேன். நீ காத்திருப்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். சில காரணங்களால் தற்சமயம் தாமதமாகின்றது என்றாலும் தப்பாமல் உன்னுடைய கரங்களுக்கு அது வந்து சேர்ந்தே தீரும். உனக்கு நான் கொடுக்காமல் இருப்பேனா? என் அன்பு குழந்தையை நான் மனதளவில் மகிழ்விக்காமல் தான் போய்விடுவேனா? உன் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து ரசிக்கத்தான் நான் இங்கு காத்திருக்கின்றேன். அதற்கான நேரம் இப்பொழுது கூடி வந்திருப்பதால் அதை உன் கரங்களில் கொடுத்து மகிழவும் வந்திருக்கின்றேன். எனக்காக நீ ஒதுக்கிய இந்த 5 நிமிடங்கள் என்பது மிகவும் முக்கியமானது. உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை இனி நான் உனக்காக செய்து தருவேன். பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இப்படி துன்பப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை முழுமையாக மாற்றி என்னுடைய கவனத்தை உன் வாழ்வின் மீது வைத்து உன் கஷ்டங்களை போக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். என்னுடைய வருகை உன் மனதை இன்று மிகவும் குளிர்வித்திருக்கின்றது. தினம் தினம் என்னுடைய வாக்கை கேட்க உள்ளே வா. இந்த பதிவின் மூலமாக நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏராளமான பதிவுகள் உன் கண்முன் வந்தாலும் உன் அப்பா நான் அழைக்கக்கூடிய அந்த முறை உனக்கு நிச்சயம் உணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கும். நீ மெய் சிலிர்க்கக்கூடிய அனுபவங்கள் உன் வாழ்விற்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை பல நன்மைகளை பெற தயாராகிவிட்டது. இவ்வளவு நாள் நீ சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே மாயமாகிவிடும். மிக பெரிய பிரச்சனை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை சற்று நேரத்தில் பனி போல உருகிவிடும். அந்த பிரச்சனையை மீண்டும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்காத அளவிற்கு அதில் நன்மையை நீ பெறப்போகின்றாய். உனக்கு கஷ்டத்தை கொடுத்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. என்னுடைய பார்வையின் கீழ் நீ வந்து விட்டாய். என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக பெற்றும் விட்டாய். வேறு என்ன வேண்டும்? ஷீரடிக்கு விரைவில் உன்னை நான் அழைப்பேன். என்னை பரிபூர மனதோடு நீ தரிசனம் செய்வாய். பரிபூரணமாக என்னிடம் சரணாகதி அடைந்து உன் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வாய். உன் கர்மங்களை எல்லாம் நான் தீர்க்க என்றோ முடிவு செய்து உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். அந்த வேலைகள் இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. காலம் நேரம் அத்தனையும் உனக்கு சாதகமாகும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நீ அடைந்தே தீருவாய். நல்லது நடக்கும்.